23/8/2024 இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. அதாவது ஒரு நாள் ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், சின்ன பிள்ளைங்களுக்கு எப்பவுமே என்ன கடவுள்கிட்ட வேண்டுறது அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா, கடவுளே எனக்கு எக்ஸாம் வரப்போது, இதுல நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வேண்டுவாங்க பொதுவாகவே. அதே மாதிரியே ஒரு சின்ன பையன் போயிட்டு கடவுள்கிட்ட ஒரு கோயில் சந்நிதியில் நின்றுட்டு, கடவுளே நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தமா வேண்டான். நான் நல்ல மார்க் எடுக்கணும், எனக்கு நல்லா படிப்பு வரணும், நான் எனக்கு எது படித்தாலுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஆனால் நான் இனிமேல் படிக்கிறதெல்லாம் என் மண்டையில் ஏறி நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன். அப்படி வேண்டிகிட்டே இருந்த உடனே இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு முதியவர் பிக்ஷை யாசகம் கேட்டுட்டு இருக்கவர் வராரு. அந்த பையனை கூப்பிடுறாரு. அந்த பையனை போகிறான். போயிட்டு வணக்கங்க ஐயா அப்படிங்கிறான் அந்த பையன். உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு, அப்பா நீ எந்த கடவுளை வணங்குற அப்படின்னு கேட்டார். நான் சிவனை வணங்குறேன் அப்படின்னாரு. அதே மாதிரியே முஸ்லீம்கள் அல்லாவை வணங்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குறாங்க. நீ சிவன், அந்த மாதிரி இந்துக்கள் பல கடவுள்களை வணங்குறீங்க. ஆனால் எல்லார் கடவுளையும் வணங்குறீங்கல்ல, அதனால பள்ளி மாணவர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு கடவுள்கிட்ட போய் பென்சில் தா, பேனா தான் நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், எல்லாத்தையும் கடவுள்கிட்ட நீ கேட்டுட்டு இருந்தேன்னா அது கிடைக்காதுப்பா. உனக்கு கண்காணும் கடவுளா இருக்காங்கல்ல உங்க பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் 2 பேரையுமே நீ மதிச்சு அவங்க படுற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ அவங்க படுற கஷ்டத்தை நம்ம ஒழிக்கணும், நம்ம நல்லா வரணும், நம்ம பெற்றோர்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சு படி. நீ என்ன கடவுள்கிட்ட வேண்டுறது, நீனே நல்லா படிச்சிருவாப்பா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கடவுள் எதுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், கடவுள் அப்படின்றவர் ஒரு நாடக மேடையில நம்மளெல்லாம் நிறுத்தி நாடகம் பற்ற வைக்கிறவர் தான். அதன்படி அந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. இப்போ உங்க பள்ளியில ஏதாவது விழா வச்சாங்கன்னா அந்த பள்ளியில நாடகம் நடத்துவாங்கல்ல, இப்படி நாடகம் நடத்தும் போது அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். நாடக மேடையில போய் குறுக்கிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது, தப்புன்னு ஆசிரியர்கள் மேடையில ஏறி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் கடவுள்கள் ஆசிரியர்கள் மாதிரி நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மேடையா நம்மளாம் நடிச்சுட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் நீ ஏன் இப்படி பண்ணன்னு திருத்தவும் முடியாது. அதனால நமக்கு தேவையானது நம்ம தான்ப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த முதியவர். அதனால பெற்றோர்களையும் கடவுளா பாருங்க. என்னைக்குமே எல்லாருமே கடவுள் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் உங்க கையில தான் வாழ்க்கை இருக்கு. கடவுள் அப்படின்றவரு நாடகம் நடத்துற ஒரு ஆசிரியர் மாதிரி என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் மொழிஷா தேவிராஜ், ஊராட்சி ஒன்றிய இடைநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுள்ளேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.